என் குழந்தையாவே பிறக்கட்டும், என் குழந்தையாவே வளரட்டும், என் குழந்தையாவே வாழட்டும் துளசி. அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா, நீ அம்மா. நான் அந்த குழந்தை மேல வெறுப்பே காட்ட மாட்டேன். ஏன்னா நீ மனசு இப்ப மாறிட்டல, அது போதும். எனக்கு வேற எதுவுமே வேணாம் துளசி. எக்காரணத்து கொண்டும் மறுபடியும் நீ மனசு மாறிடாத. சாப்பிடு துளசி, இந்த நீ சாப்பிடு, நல்லா சாப்பிடு. போதும் இல்ல, நீ நல்லா சாப்பிடு. இத பாருக்கா, இப்போ துளசி ஒரு உயிர்காரி இல்ல, அவ வயிற்றுல இன்னொரு உயிரும் இருக்கு. அதனால எக்காரத்து கொண்டும் அவ கவலைப்படக்கூடாது, ஏக்கமா இருக்க கூடாது, அவ மனசுல எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. அவ நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நீதான் பாத்துக்கணும், புரிஞ்சுதா? அப்புறம் சும்மா இந்த மாதிரியே இட்லி தோசை எல்லாம் கொடுத்து ஏமாத்திட்டே இருக்காது. நிறைய காய்கறி, நிறைய பழம் எல்லாம் கொடு, அப்பதான் குழந்தை நல்லபடியா பிறக்கும், வளரும். டேய், நானும் புள்ள பெத்தவதான்டா, எனக்கு தெரியாதா? அங்க பாரு, ஆப்பிள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஆப்பிள் இருக்கா? சரி, நீ சாப்பிடு, நான் இதோ வரேன். டேய், எங்க போற? நீ சாப்பிடுமா. இவனுக்கு சந்தோஷத்துல தலைகால் புரியல. இது பாருக்கா, நான் வீட்டுல இருக்கணும் இல்லையோ, இவ எப்ப பழம் சாப்பிட்டாலும் நீதான் ஒழுங்கா பழத்தெல்லாம் கழுவி அதுக்கப்புறமா கட் பண்ணி கொடுக்கணும், புரிஞ்சுதா? அப்பா சாமி, உன் பொண்டாட்டிய நீயே பத்திரமா பாத்துக்கப்பா, என்ன ஆள விடு. மின்னல் அடிச்ச மாதிரி இருக்கு துளசி. உண்மையிலே சொல்லட்டுமா, நீ இந்த மாதிரி சிரிச்சு நான் அதை பார்த்து ரசிச்சு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? சிரிச்சுக்கிட்டே இரு துளசி. இனிமே என்னைக்குமே நீ இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இல்ல, எனக்கு நினைச்சேன் எங்க அக்கா பண்ற இட்லி அப்படிதான் இருக்கும். இது பிரெக்னெண்டா இருக்கும்போது வயிற்றுக்கு நான் ஆப்பிள் கட் பண்றேன்ல, நீ ஆப்பிள் சாப்பிடு. நீ எந்திரிக்கலாம் வேண்டாம், நான் கை கழுவ மகள தண்ணி கொண்டு வரேன், நீ இங்கே கழுவிக்கோ. இரு. இப்ப மின்னல் மட்டும்தானே அடிக்குது, சீக்கிரமே இடியும் வரும் பாரு. இன்னைக்கு ராத்திரியோட உன் வாழ்க்கை இருட்டா போயிடும்டா. என்னப்பா சொல்றீங்க? என்னை கடத்த சொன்னது பிரசன்னா மாமாவா? ஆமா இல்லடா, மிருகம். என் மக வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சுக்கிட்டு இருக்கிற மிருகம். உன் கழுத்துல கத்திய வச்சு அவன் மிரட்டினதுனாலதான் துளசி அவனுக்கு எதிர் சாட்சி சொல்லாம வந்தான். முகுந்தா, நீ நல்லா இருக்கணும், உனக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு தான் துளசி திரும்பவும் அந்த ராட்சசனோட வாழ போயிருக்கா. என்னப்பா இது? இந்த மாதிரி எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அக்காவுக்காக அந்த ரவுடிங் கிட்ட சண்டை போட்டு செத்தாச்சு போயிருப்பேன்ப்பா. அப்பா, இதை நம்ம சும்மா விடக்கூடாதுப்பா. வாங்கப்பா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம அக்காவை மீட்டிட்டு வருவோம். பைத்தியக்காரா, கோர்ட் வரைக்கும் போய் எந்த முடிவும் கிடைக்கலையே. ஆமா, நாம திரும்பவும் போலீஸுக்கு போனா அவன் உங்க அம்மாவை கொண்டுடுவேன்னு மிரட்டுவான், இல்ல தாமரையை கொண்டுடுவேன்னு மிரட்டுவான். பாவி பாவி, நான் என் பொண்ண பூ மாதிரி வச்சு வளர்த்தேன். அவன் என்னடான்னா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம காலை ஒடிச்சிருக்கான். அவனை சொல்லி குத்தம் இல்ல, நான் கும்பிடுற சாமிக்கே கண்ணு தெரியாம காது கேட்காம போயிடுச்சு இல்ல. அப்படி இருக்கும்போது அவனே என்ன தப்பு சொல்றது? தெய்வம்னு ஒண்ணு இருந்தா அவன் இப்படி எல்லாம் ஆடுவானா? பூ மாதிரி இருந்தவன் என் பொண்ணு, அவளை அவன் சிறுக சித்திரவதை பண்ணி கொண்டுகிட்டு இருக்கான். அந்த தெய்வம் 6 முறை உட்காந்து வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்க, காலம் இப்படியே போயிடாதுங்க. இப்ப அவன் பண்றதுக்கெல்லாம் நிச்சயமா அனுபவிப்பான். எப்ப அனுபவிப்பான்? எப்ப வைதேகி அனுபவிப்பான்? என் பொண்ணு துளசி செத்து போனதுக்கு அப்புறமா? ஏங்க, அதுக்கு பின்னால அவன் அனுபவிச்சான், அனுபவிக்கலன்னா என்ன? அவனுக்கு எது நடக்கிறதா இருந்தாலும் அது இப்பவே நடக்கணும். வானத்திலிருந்து இடி மின்னல் எல்லாம் மொத்தமா இறங்கி அவன் தலைமையில விழணும். இந்த பூமி இருக்கே, அவன் நிக்கிற இந்த பூமி அப்படியே 2ஆ பிளந்து அதுக்குள்ள அவன் ஜீவ சமாதி ஆயிடணும். பயிறு எரியுது வைவேகி, தெரிஞ்சே என் மக சித்திரவதைப்படுறான். அவன் சித்திரவதை பண்றதை நினைச்சா வயிறு எரியுது. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், அவன் நாசமா தான் போவான், நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான்.
சொல்ற மாதிரி நீ இல்லவே இல்லையா? இருந்தா என் பொண்ணு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறா? தொடர்ந்து இதே மாதிரி வேதனை நீ கொடுத்துட்டு இருந்த தெய்வ நம்பிக்கையை செத்து போயிடுமே. முடிஞ்சா உங்களால நிரூபிச்சு காட்டுங்க. நீங்க இருக்கீங்க, நல்லவங்களை காப்பாத்துவீங்க, நிரூபிச்சு காட்டுங்க. அப்ப நான் ஒத்துக்கிறேன் கடவுள் நீங்க இருக்கீங்கன்னு. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு சார். உங்களுக்கு பெருமைப்பா இருக்கலாம் டாக்டர், ஆனா எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என் மகளை நான் கோர்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டேன். ஆஹா, என் பொண்ணு நீதிபதி முன்னால நிக்கிறா. இதுக்கு மேல எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும், என் மகன் எனக்கு கிடைச்சிருவான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். ஆனா அந்த பாவி எல்லாத்தையும் கொட்டி கவுத்துட்டாமா. என் மகனை பிணைய கைதியா பிடிச்சு வச்சுக்கிட்டு என் மகளை மிரட்டி பணிய வச்சுட்டாமா. மேடம், என் விரல வச்சு என் கண்ணை குத்திட்டாமா. சார் சார் தயவு செய்து ப்ளீஸ் அழாதீங்க சார். உங்க வேதனை எனக்கு நல்லா புரியுது. என்னால அழாம இருக்க முடியலம்மா. இந்த நிமிஷம் என் மக அங்க எந்த நிலைமையில இருக்கிறான்னு நினைக்கிறப்போ, எதுவுமே எனக்கு தெரியாம இருக்கிறப்போ என்னால அழாம இருக்க முடியலம்மா. மனசறிஞ்சு யாருக்குமே துரோகம் நினைக்காதவ என் மக. அவளுக்கு இப்படி ஏன் இப்படி தொடர்ந்து தொல்லை வந்துகிட்டே இருக்குங்கிறது எனக்கு புரியலம்மா. இப்படி எல்லாத்தையும் பண்ண அந்த ராஸ்கல் எங்க எதிரிலேயே அவ தோள் மேல கைய போட்டுக்கிட்டு நல்லவன் மாதிரி அவளை கூட்டிகிட்டு போறாம்மா. என்ன பண்றது சார்? இந்த மாதிரி சமுதாயத்துல நம்ம வாழ வேண்டியிருக்கு. மேடம், நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா? ஷூர். எனக்காக நீங்க திரும்பவும் போய் துளசியை ஒரு தடவை பார்க்கணும். அவளை பார்த்து அவ இப்ப என்ன நிலைமையில இருக்கா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமா? ஷூர். எனக்காக நீங்க திரும்பவும் போய் துளசியை ஒரு தடவை பார்க்கணும். அவளை பார்த்து அவ இப்ப என்ன நிலைமையில இருக்கா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்க என்கிட்ட சொல்லணும். பிரசன்னா அவன் நார்மலா இல்ல. நார்மலா இல்லவே இல்ல. மனநல பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு அவனுக்கு. பேச்சு, அவன் நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை சார். திரும்பவும் நான் போய் பேசினேன்னா துளசிய பாதிச்சிடக்கூடாது சார். இந்த கட்டத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க போலீஸ் கிட்ட போறதுதான் பெட்டர்னு தோணுது சார். அந்த மாதிரி போனா தான் அவ யாரையோ வச்சு எங்களை மிரட்டானேம்மா. அதுக்காக சார் நம்ம அமைதியா இருந்துட முடியுமா சொல்லுங்க சார்? ஒரு குழந்தை கையில ஒரு காகித பொருள் ஏதோ கொடுத்திருந்தா அதை பத்தி நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அந்த குழந்தை கிட்ட ஒரு கண்ணாடி பொருள்ல இருக்கு. நம்ம தான் சார் ஜாக்கிரதையா பார்க்கணும். அவன் கையில இருக்கிறது நம்ம துளசி சார். நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. அவளுக்கு 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 அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது சார். ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருமே பாதிக்கப்படுவோம் சார். அந்த கஷ்டத்தை நம்ம தான் சார் அனுபவிக்கணும். துளசியோட சேர்ந்து நம்ம தான் அனுபவிக்கணும் சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நீங்க கவலைப்படாதீங்க. just go to the police. போலீஸ போய் பாருங்க. கொன்னுடுவான். இவங்க திரும்பவும் போலீஸுக்கு போனாங்கன்னா அவன் துளசிய கொன்னுடுவான். டாக்டர் மேடம், நீங்க சொன்ன மாதிரி அவன் சைக்கோலா இல்ல, பக்கா மென்டலா மாறிட்டான். துளசிக்காக அவன் இப்ப துப்பாக்கி தூக்குற அளவுக்கு போயிட்டான் தெரியுமா? இதுக்கு மேல அவன் கிட்ட பணிஞ்சுதான் போனுமே தவிர மிரட்டிட்டுலாம் இருக்க முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன், பேசாம அந்த துளசி ஒண்ணு மனச மாத்திக்கணும், இல்லன்னா மனசை தேத்திக்கிட்டு அவன் கூட வாழ சொல்லுங்களேன். அவன் ஒரு அரக்கன். அவன் கூட என் மக எப்படி வாழ்வா? வாழலன்னா செத்து போ சொல்லுங்க. அவ சாகாம எதுக்கு ஏன் புருஷனை சாகடிக்க பாக்குறா? மானம் கெட்டவ. பிக்னிக் போன இடத்துல அந்த பிரசனாவோட பழகி தொலைக்காம இருந்திருந்தா எதுக்காக இவ்ளோ சித்திரவதை தொல்லை தொந்தரவில்லாம்? அவனை முட்டுக்காடுல வச்சு ஈன்னு பல்ல இழிச்சா அவன் இந்த நிமிஷம் வரைக்கும் விடாம துரத்திட்டு இருக்கான். அவன் வந்து இவ கல்யாணத்தை நிறுத்தாம இருந்தா அவன் ஏன் புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்திருப்பா. நான் ஒரு பக்கம் எவனையாவது கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். ஏன் புருஷன் என் கழுத்துல தாலிய சுமக்க விட்டுட்டு மனசுல அவ்வளவு சுமந்துட்டு இருக்காரு. நினைக்கிறதுக்கு அவ வாழ்றதுக்கு நானா?
அவ மேல இருக்கிற ஆசைனால தானே அவளை காப்பாத்த போய் இப்ப கால்ல குண்டடி வாங்கிட்டு வந்து படுத்துட்டு இருக்காரு. பாத்தீங்களா டாக்டர் அம்மா, கொஞ்சம் கூட கூட பிறந்தவங்கிற பாசமே இல்லாம என்னம்மா பேசுறா பாருங்க. என்னது கூட பிறந்தவளா? யாரு அவ? ஏன் கூட பிறந்தவளா? அவ ஒரு அநாத கழுத. அவ யாரோ நான் யாரோ. ஏன் தாமரை ஏன் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? அவர் ஒண்ணு வேற யாரும் இல்லம்மா, உன்னை பெத்தவர், உன்னை படிக்க வச்சவர், பாசத்தோட வளர்த்தவர். இப்படி எல்லாம் பேசுறியே, இதெல்லாம் அவர் கத்து கொடுக்கலாமா உனக்கு? நீயா பேசுற? இந்த உலகத்துக்கு உன்னை அறிமுகப்படுத்தினவர்கிட்டயும், உனக்கு பேச சொல்லி கொடுத்தவர்கிட்டயும், நடக்க பழக சொல்லி கொடுத்தவர்கிட்டயும் மரியாதையா பேசணும். புகழ்பெற்ற சீன பழமொழி ஒண்ணு இருக்கு, பெத்தவங்களை மதிக்காதவங்கள தெய்வம் மதிக்காதான். பெத்தவங்க தண்டிக்க மாட்டாங்கங்கிற தைரியத்துல பிள்ளைங்க வரம்பு மீறி நடக்க கூடாது. விடுங்க மேடம், மனசாட்சி இல்லாத விட்ட மனு தர்மத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? மேடம், அப்ப நான் வரேன். சரி. நான் சொன்னது ஞாபகத்துல வச்சுங்க, மறந்துடாதீங்க. சரி. எனக்காக தயவு பண்ணி துளசி ஒரு தடவை எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு ட்ரை வந்துருங்க. பண்ணு. இந்த பார் தாமரை, உனக்கு கடைசியா ஒண்ணு சொல்றேன். நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் துளசி என் பொண்ணு தான். அது மாத்திரம் இல்ல, துளசி மட்டும்தான் என் பொண்ணு. அதை மனசுல வச்சுக்க. சொல்லுமா தாமரை, என்ன வேணும்? டாக்டர், எப்ப டாக்டர் எங்க குழந்தை பிறக்கும்? கூடிய சீக்கிரம் பிறக்குமா. என் குழந்தைய சுமக்கிறவ நல்லா இருக்காளா? ரொம்ப நல்லா இருக்கா. அவளுக்கு எப்ப பிரசவம் பாப்பீங்க? பிரசவ வலி வந்த அப்புறம் பாப்பேன். டாக்டர், நான் ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க. எனக்கு யார் மேலயும் கோவம் கிடையாது தாமரை. சரி, ஓகே. குழந்தை பிறந்த பிறகு தகவல் சொல்லி அனுப்புங்க. ஷூர். கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இவ அதுக்கு விதிவிலக்கா இருக்காளே. சாவு தாண்டா உனக்கு சரியான தண்டனை. நல்லா இருக்கு துளசி. நீ இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்ல இறங்குவேன்னு நான் எதிர்பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. நீ மனசு மாறிட்டேன்னு சொன்ன உடனே நம்புறதுக்கு நான் ஒன்னும் எங்க அக்கா மாதிரி அப்பாவி கிடையாது. அட பாவி. நான் என்ன உன் ஆரோக்கியத்துக்காக உன் பக்கத்துல கொஞ்சம் ஆப்பிள் வெட்டிட்டு இருந்தேன்னு நினைச்சியா? உன்னை ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் உன் பக்கத்துல கொஞ்சம் ஆப்பிள் வெட்டிட்டு இருந்தேன். உன் கை கெட்டில தூரத்துல கத்தி இருந்தா உன் புத்தி எப்படிலாம் மாறுதுன்னு பாக்குறதுக்காக தான் நான் ஏஞ்சி உள்ள போற மாதிரி போனேன். பார்த்தேன், நீ கத்திய கையால் எடுக்கிறத நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்ன கத்தியால குத்த வரணுங்கிறதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். ஏன் துளசி, ஏன்? Why this கொலவெறி? உன் கற்ப கலங்கமா நினைக்காத, உன் கற்ப சந்தேகப்படாத என்ன சாமியா நினைச்சு நீ கோயில் தான் கட்டணும். ஆனா நீ எனக்கு சமாதி கட்ட பாக்குற. வாய் மூடு. நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி,
உன்னை கொலை பண்ணாம நான் விட மாட்டேன். அப்படியா? சரி, அதுதான் உன் ஆசைன்னா குத்திக்கோ. வா வா, குத்து. வா துளசி, உன் ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன குத்திக்கோ. குத்து குத்து. உன்னால முடியாது துளசி. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம 2 பேரும் சந்தோஷமா ரொம்ப வருஷம் வாழ வேண்டியிருக்கு. வாழ்ந்து மணி மணியா குழந்தைங்களை பத்தி, அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கணும், அவங்கள பெரிய ஆளாக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பேரம்பேத்திங்களை பார்க்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்படி லைஃப்ல ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கு. பெரிய தொடர் கதை மாதிரி. அது எப்படி அசால்ட்டா சிறுகதாக்கு இல்லன்னு பார்க்காத. இந்த நிமிஷம் நான் நினைச்சா கதற கதற உன் காலை உடைச்ச மாதிரி கதற கதற உன் கருப்பையை நல்லா அழிக்க முடியும்டி. உன் வாயில துணி வச்சு முடியும். உன் வாழ்க்கை அழிக்க எனக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் அப்படி செய்யல. ஏன் தெரியுமா செய்யல? ஏன்னா நம்ம வாழ்க்கையை நான் அப்படி ஆரம்பிக்க விரும்பல. இப்பலாட்ட கத்தியல் வேணாம் துளசி. உன்னோட இந்த அழகான முகத்துக்கும் உன்னோட குணத்துக்கும் இந்த ஆக்ஷன் பிளாக் செட் ஆகல. விட்டுரு. உன்னை நான் விட மாட்டேன். ஏய், விடு. விடுடா. விடு. உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன். இதுக்கு மேல உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த மயிலே மயிலேன்னு உங்ககிட்ட மெலோடியா பாடினது ஏன் தப்புதான். உனக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சாதான் புத்தி வரும். ஆமா, என்ன பாக்குற? இத பாரு துளசி, உன் கை இந்த கரண்டியை புடிச்சாதான் இதுக்கு மேல உன் கையில கத்தி வராது. ஆமா, வேற வழியே இல்ல. என்ன மன்னிச்சு. இல்ல, விடு. ஏய், விடுடா. இப்படி சூடு வச்சிருக்க? விருக்க மாட்டா நீ? காலை முடிச்சு கையில சூடு வச்சா உன் மேல காதல் வந்துருமா? முதல்ல அவ என்ன பண்ணான்னு கேளு. கத்தியால குத்த வந்தா. கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்துதான் உன் தம்பி உயிரோடவே பாத்துக்க முடியாது. இவன் மனசு மாறலக்கா.